மதுரை எக்ஸ்பிரஸ். மாரடைப்பால் உயிரிழந்த நடிகர் விவேக்கினுடைய உடல் அவரது இல்லத்திலிருந்து இறுதி பயணத்திற்காக வெளியே கொண்டு வரப்படக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு திடீர் மாரடைப்பு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் விவேக் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடலுக்கு ஏராளமான திரைத்துறையினர், அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்திய நிலையில் அவர் உடலுக்கான இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் நடைபெற்று தற்போது அவரது இறுதி பயணம் தொடங்குகிறது. அதற்காக அவரது உடல் அவரது இல்லத்திலிருந்து தற்போது வெளியே கொண்டு வரப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். நம்ம ஏறத்தாழ 2 தசாப்தங்களுக்கு மேலாக மகிழ்வித்த நடிகர் விவேக் அவர்களின் இறுதி பயணம் தொடங்கிவிட்டது. நம் வாழ்க்கையில் எண்ணற்ற நிகழ்வுகளோட தொடர்புடைய ஒரு நடிகராக தான் விவேக் அவர்கள் இருந்தார். எல்லா சூழலுக்கும் எல்லா சூழல்லையும் நம்ம சந்திக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் அத்தனையிலையும் நகைச்சுவையை நிகழ்த்தி காட்டிய விவேக் அவர்களுடைய இறுதி பயணம் தொடங்கிடுச்சு. சிரிக்க மட்டுமே வச்ச விவேக் அவர்கள் இன்னைக்கு பல கோடி கண்களை அழ வச்சு அவருடைய இறுதி பயணத்தை தொடங்கியிருக்கார். விவேக் அவர்களுடைய பூத உடல் அவருடைய வீட்டிலேருந்து ஏரிக்கரை மயானத்துக்கு எடுத்துகிட்டு செல்லக்கூடிய பணிகள் ஆரம்பமாயிடுச்சு. அதை நம்ம நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எண்ணற்ற ரசிகர்களும் திரைத்துறை பிரபலங்களும் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கெடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்த திரையுலகமே இந்த இடத்துல கூடியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நடிகர் விவேக் அவர்களுடைய பூத உடலை பார்க்கறதுக்கு அங்கே ஏகப்பட்ட பொதுமக்களும் கூடியிருக்காங்க. அவங்கள மகிழ்வித்த ஒரு கலைஞர் இங்கே எதுவுமே பேசாமல் அவருடைய பயணத்தை தொடங்கியிருக்கார் அப்படின்றது யாராலையும் அவ்வளோ எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாகவே இருக்குது. இந்த நேரத்தில் பொதுமக்களும் அவங்களுடைய இரங்கல்களை பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பை நியூஸ் 18 வழங்கியிருக்கு. அமராவதி குன்றத்தூர்லேருந்து இணைகிறாங்க. அவங்கள தொடர்றதுக்கு நம்ம அனுமதிக்கிறோம். அமராவதி, உங்களுடைய இரங்கலை நீங்கள் பதிவு செய்யலாம். என்னோட அண்ணா குடும்பத்துல ஒருத்தங்க, அவங்க அந்த அளவுக்கு
உலக மக்களுக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அவங்க மூலமா எல்லாரும் நல்ல வகையில நல்லா இதாயிருக்கிறாங்க. அவங்களோட இழப்பு தமிழக மக்களுக்கும் உலக மக்களுக்கும் ரொம்ப இழப்புக்கும் பதிவு செய்யும் போது தங்க அண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் விவேக் அவர்களை பார்க்கக்கூடிய யாரும் நேரில் சந்திச்சு இல்லை அப்படின்னாலும் எல்லாருக்கும் ஒரு விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது அப்படின்னாலும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய அண்ணனா, தாய் மாமனா, மூத்தவரா, தகப்பனா, இப்படி பல விஷயங்களையும் பல உறவுகளாகவும் தங்களை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ், கேரக்டர்ஸ் அவரோட தான் இருந்திருக்கு. ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களுக்கு மேலே எல்லோர் வீட்லேயும் நல்லா அறிந்த, அவங்களுக்கு தெரிந்த ஒரு நபராகவே வந்து விவேக் அவர்கள் இருந்திருக்காரு. கடைசியாக விவேக் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த தாராள பிரபு திரைப்படத்தில் டாக்டர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். ஒரு வயது முதிர்ந்த டாக்டர் கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருந்தார். புஷ்பா காரைக்கால்லேருந்து இணைகிறாங்க. புஷ்பாமா, உங்களுக்கு என்ன மாதிரியான சோகத்தை விவேக் அவர்களோட மறைவு கொடுத்துருக்கு? உங்களோட இரங்கல் செய்தியை நீங்கள் பதிவு செய்யலாம். ஹலோ சார். நடிகர் விவேக் மறைவு வந்து மிகுந்த அதிர்ச்சியை அளித்தது சார். அவரோட சுவாசம் வேணா நின்றுக்கலாம் சார், ஆனா அவர் நட்ட மரங்கள் மூலமா விடும் சுவாசம் என்றும் நிலைத்து நிற்கும் சார். எனக்கு பர்சனலா அவரை கண்டா ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னா அவர் படிச்சவர், பண்பானவர்ன்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சமூக சேவை செய்யறது, அப்துல் கலாம் கிட்ட நல்ல பேர் வாங்கினது, இதெல்லாம் எனக்கு அவரை கண்டா ரொம்ப பிடிக்கும். ஆனா நடிகர் விவேக்கின் பூத உடலுக்கு காவல்துறையுடைய மரியாதையை வழங்க தமிழக அரசு முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளையும் பார்த்தோம். விவேக் அவர்கள் பத்மஸ்ரீ விருது வென்ற ஒருவர் அப்படின்றதுனால அவருக்கு தமிழக அரசுடைய மரியாதை வழங்க முடிவு செய்யப்பட்டது. காவல்துறை மரியாதை அதன் காரணமாக வழங்க முடிவு செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசுடைய எண்ணற்ற திட்டங்களையும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் முன்னெடுத்து சென்றதுல நடிகர் விவேக்குக்கு ஒரு மிக முக்கிய பங்கு இருக்கு. தமிழக அரசுடைய விளம்பரங்கள் ஆகட்டும், டெங்கு விழிப்புணர்வு ஆகட்டும், எந்த ஒரு விழிப்புணர்வு கேம்பெயினாக இருந்தாலும் அந்த அவேர்னஸ் கேம்பெயினை ஆளாக முன்னின்று அதை எடுத்துகிட்டு போகிறதுல விவேக் அவர்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது. தமிழ்நாட்டில் டெங்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருந்த போது அதை முன்வரிசையில் நின்று எதிர்த்ததில் விவேக் அவர்களுடைய பங்கு இன்றியமையாதது. டெங்கு அண்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட வீட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து தேங்காய் சரட்டையில் ஆரம்பித்து அம்மிக்கல் வரைக்கும் தண்ணீர் தேங்கக்கூடாது அப்படின்றத சொன்னதில் விவேக்குக்கு பெரிய பங்கு இருக்குது. இன்றைக்கும் வரைக்கும் டெங்கு விழிப்புணர்வு அப்படின்னு விவேக் அவர்களுடைய முகமும் அந்த விளம்பரமும் வந்து நினைவுக்கு வருவதை யாராலும் தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு நடிகர் விவேக் அவர்கள் அந்த திட்டத்தை முன்னெடுத்து சென்றார். அதே போல் இப்போ வரைக்குமே இந்த கொரோனா வைரஸ்க்காக என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்ற விளம்பரங்களை முன்னெடுத்துட்டு போனதுலேயும் விவேக் அவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. அதனால் அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் சரி, திமுக அரசாக இருந்தாலும் சரி, அதிமுக அரசாக இருந்தாலும் சரி,
அரசாங்கத்தோட நெருக்கமான ஒரு நட்புல இருந்து அரசாங்கத்துடைய விழிப்புணர்வுகளை முன்னெடுத்துட்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான நபரா விவேக் அவர்கள் இருந்திருக்காரு. நட்பு பாராட்டக்கூடிய அவர் அரசியல்வாதிகள்ட்டையும் அதே மாதிரி சரியான நட்பு பாராட்டியிருக்காரு. அவரை பத்தி இன்னைக்கு இரங்கல்ல பேசும்போது எல்லாரும் சொன்ன ஒரு பொதுவான விஷயம் பாசிட்டிவிட்டி. அவர்கிட்ட நெகட்டிவிட்டி அப்படின்றத யாராலும் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான, எதையுமே நேர்மறையான சிந்தனையோட எதிர்கொள்ள ஒரு நபராக தான் விவேக் அவர்கள் இருந்திருக்காரு. அதனால தான் அவருக்கு நண்பர்கள் அப்படின்றதான் சுற்றி ஒட்டுமொத்தமாக அத்தனை நண்பர்கள் இருக்காங்க. அரசியல் களத்திலையும் சரி, சினிமா களத்திலையும் சரி, எதிரிகள்னு யாரையுமே அவர் சம்பாதிக்கவே இல்லை. போட்டி நடிகரான வடிவேலில் ஆரம்பித்து சக நடிகர்கள் எல்லாத்தையுமே நண்பர்களாக தான் பாவிச்சிருக்காரு. இதுக்கு முந்தைய தலைமுறையிலும் சரி, விவேக் அவர்களுடைய தலைமுறைக்கு பின்னாடி வந்த நகைச்சுவை நடிகர்களையும் கிட்டத்தட்ட ஒரே ரேங்க்ல விவேக் வடிவேலு அப்படின்னு 2 பேர் இருந்தாங்கன்னா, ஒரே ரேங்க்ல இருக்க 2 பேர் நண்பர்களா இருந்தது விவேக் வடிவேல் அளவுக்கு நண்பர்களா இருந்தவங்க அப்படின்றது வரலாற்றுல சாத்தியமே இல்லாத ஒரு இணை. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ டவுன் டு எர்த்தா வச்சுக்கிட்டு விவேக் அவர்கள் தன்னுடைய திரைப்பயணத்தை நடத்தியிருக்காரு. அதுல குறிப்பா விவேக் அவர்கள் போட்டி நடிகராக இருந்த வடிவேலு அவர்களுடைய திரைப்படங்கள், அவர் தவறவிட்ட திரைப்படங்களையோ இல்லை அவர் நடிக்க மறுத்த திரைப்படங்களையும் கூட ஏற்று நடிச்சிருக்காரு. அதுல அவருக்கு எந்த விதமான ஈகோவும் இல்லை அப்படின்றத இன்னைக்கு காலையில போண்டாமணி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார். படிக்காதவன் திரைப்படத்துல வடிவேலு அவர்கள் நடிக்க இருந்து 4 நாட்கள் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்ட பிறகு அந்த படத்துல நீங்க நடிக்கணும் அப்படின்னு கேட்டப்பையும் எந்தவித ஈகோவும் இல்லாம துணிஞ்சு நடிச்சாரு விவேக். அந்த பாசிட்டிவ் திங்கிங் தான் அவருக்கு இத்தனை நண்பர்களை கொடுத்துச்சு. தமிழக அரசுடைய காவல்துறை மரியாதை வழங்கப்படக்கூடிய அந்த காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இறுதி ஊர்வலம் புறப்படுவதற்கு முன்பு காவல்துறையுடைய மரியாதை விவேக் அவர்களுக்கு வழங்கப்படுது. அந்த நேரலை காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புன்னகை உப்பு கரிக்கிறது அப்படின்னு பழனி பாரதி அவர்கள் அவருடைய கவிதை இரங்கல்லையும், இனி விவேக் நட்ட மரங்கள் அழப்போகின்றன அப்படின்னு வைரமுத்து அவர்கள் அவருடைய கவிதையில இரங்கலையும் பதிவு செய்திருந்தாங்க. விவேக் அவர்கள் நட்ட மரங்கள் அழணும் அப்படின்னா ஏறத்தாழ தமிழகத்துல 33 லட்சம் மரங்கள் அழணும். 33 லட்சம் மரக்கன்று அப்படின்றது நம்ம வாழ்க்கையில வேற ஒருத்தவங்களால இனி சாதிக்க முடியாத ஒரு இலக்கு, சாதித்து காட்டுங்க அப்படின்னு சவால் விடுற மாதிரியான ஒரு இலக்கும் கூட. ஈரோட்லேருந்து விவேக் அவர்களுக்காக இரங்கல் தெரிவிக்க மனோஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. மனோஜ், நீங்க தொடரலாம். விவேக் அவர்கள் உங்கள் வாழ்க்கையோட எந்த அளவுல தொடர்புடையவர், அவருக்கு உங்களுடைய இரங்கலை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கங்க.
தொடரலாம் மனோஜ், நீங்கள் தொடரலாம். அவரு விவேக் சார் வந்து நான் சின்ன வயசுல இருந்து அவரு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனா அவரு இழப்பு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குது. அவரோட கொள்கைகள் எல்லாமே நம்மளுக்கு பிடிக்குங்க. அவர் சொன்ன மரம் நடுறது, என்ன சொல்றது பத்தியே வர மாட்டேங்குது. மரக்கன்று நடுறது, நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட கனவை அவர் நிறைவேற்றுன்னு நினைச்சாரு. நிறைவேற்றதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. நம்ம அவர் அப்துல் கலாம் அவர்களுடைய கனவை இன்னும் பல பேருடைய மனதில் விதைச்சிட்டு போயிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இரங்கல் செலுத்த வந்தவர்களாகட்டும், திரைத்துறை பிரபலங்களாகட்டும், தொடர்ந்து பேசக்கூடிய பொதுமக்களாகட்டும், எல்லாருமே சொல்லியிருக்க விஷயம், இனி வரக்கூடிய நாட்களில் விவேக் அவர்கள் விட்டு சென்ற கனவை நம்ம ஏந்தி நம்மளுடைய பயணத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னது. எல்லாருக்குள்ளேயும் அந்த அந்த விதையை அவர் விதைச்சிருக்கார் அப்படின்னு தான் இந்த நிகழ்வை நம்ம பார்க்கணும். விவேக் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை இனி நம்ம தொடரணும் அப்படின்ற எண்ணம் பலருக்கும் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி திரைத்துறை பிரபலங்கள் பலருமே வந்து இனி இந்த பணியை நான் செய்ய போகிறேன் அப்படின்ற உறுதியை ஏற்றிருக்காங்க. அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்படின்ற உறுதியை ஏற்றிருக்காங்க. அதனால் அந்த பணிகள் சிறப்பாக நடைபெறும் அப்படின்ற எந்த சந்தேகமும் இல்லை. விவேக் அவர்கள் இப்போது ஒவ்வொரு மனதிலும் வந்து அந்த கருத்தை விதைச்சிட்டு போயிருக்காரு. இனி அந்த பணியை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அதை உறுதியேற்று தொடர்ந்து அனைவரும் அந்த பணியை முன்னெடுத்து போவாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. காரணம் என்னென்னா, அவர் அவ்வளோ பேரை சந்தித்து அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரு. அவ்வளோ மாணவர்களை சந்தித்து மரம் நடுதலுடைய அவசியம் என்ன அப்படின்றத பேசியிருக்காரு. ஏறத்தாழ அவர் வாழ்க்கையுடைய கடைசி பகுதியில் இன்றைக்கி அவர் மறைஞ்சிட்டாரு. ஒரு தசாப்தத்துக்கு மேலே 2000 பிற்பகுதி முழுக்க அவர் சமூக சேவையில் தான் இருந்திருக்கார் அப்படின்றது அவருக்கு நிறைவான ஒரு விஷயம். நம்ம எல்லாரும் அதுலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். அடுத்த கோவையிலேருந்து பூபேஷ் இணைப்பில் இருக்கார். உங்களுடைய இரங்கலை பதிவு செய்யலாம். எந்த வகையிலெல்லாம் உங்களை விவேக் அவர்கள் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு? இன்னைக்கு விவேக்காக நீங்கள் மனமுருக என்ன காரணம் பூபேஷ்? ஹலோ, சொல்லுங்க பூபேஷ். விவேக் அவர்கள் உங்களை எந்த வகையில் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு? உங்களுடைய இரங்கலை நீங்கள் பதிவு செய்யலாம். ஹலோ பூபேஷ், ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. ஹலோ, சொல்லுங்க. அவர் எனக்கு காமெடியெல்லாம் நல்லா பிடிக்கும். அந்த கோபால்னு சொல்லி அந்த வசனம் எல்லாம் நல்லாவே எனக்கு. ஹலோ, நன்றி பூபேஷ். இணைப்பில் வந்து உங்களுடைய இரங்கலை பதிவு செஞ்சதுக்கு நன்றி. எல்லாருக்கும் அவங்க தொடர்பு படுத்திய ஒரு நகைச்சுவையாக வந்து ஏதோ ஒரு இருக்கும் கண்டிப்பாக. நடிகர் விவேக் அவர்களுடைய நகைச்சுவை காட்சிகள் வந்து அத்தனை இருக்குது, அத்தனை வேடமேற்றிருக்காரு, அத்தனை புதிய விஷயங்களை முயற்சி செஞ்சுருக்காரு, அத்தனை ஸ்பூஃப் செஞ்சுருக்காரு. அந்த ஸ்பூஃப் எல்லாமே வந்து யாரை ஸ்பூஃப் பண்ணுறாங்களோ அவங்களையும் சேர்த்து சிரிக்க வச்ச ஸ்பூஃப். அதிகமாக கவி பேரரசு வைரமுத்து அவர்களை விவேக் ஸ்பூஃப் செய்வார். அந்த ஸ்பூஃப் அத்தனையுமே வந்து விவேக் அவர்களுடைய அந்த ஸ்பூஃப் பார்க்கும்போது வைரமுத்து அவர்களும் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பூஃப் வெர்ஷனாக அது இருக்கும். நிகழ்ச்சிகளாகட்டும், டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும், அவ்வளோ விஷயங்களை வந்து ஸ்பூஃப் செஞ்சுருக்காரு. அது எல்லாம் பார்க்குற எல்லாரையுமே மகிழ்விச்சிருக்கு. அடுத்ததாக சுரேஷ் திருப்பூர்லேருந்து இணைஞ்சிருக்காரு. சுரேஷ், உங்களுடைய இரங்கலை பதிவு செய்யலாம். எந்த அளவில் வந்து எந்த வகையில் உங்களை வந்து விவேக் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு? உங்களுடைய இரங்கலை வார்த்தைகளாக பதிவு செய்யலாம் சார். அவர் வந்து சார் ரொம்ப சமூக சேவையிலையும் சரி, பொது வழியிலையும் சார் ரொம்ப வந்து ஒரு சிறப்பான செயல்பாடு இருக்குன்னா, ஒரு இளைஞர்களுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் இருக்கணும், ஒரு மக்களுக்கு எப்படிலாம் ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும்னு சொல்லி ரொம்ப வந்து ஒரு அடித்தட்ட மக்களும் சரி, மேல உள்ளவங்களும் சரி, எந்த அளவுக்குலாம் ஒரு இதாக இருக்குன்னு சொல்லி ஒரு இதாக பதிவு பண்ணாரு. அதுவும் இல்லாமல் ஒரு பொது இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையும் முன் வந்து எல்லாத்தையும் சிறப்பாக செயல்படுவாருங்க சார். நன்றி சுரேஷ், நன்றி. உங்களுடைய இரங்கலை பதிவு செய்ததுக்கு நன்றி. எல்லாருக்கும் நினைவில் இருக்கிறது நடிகன் அப்படின்றத தாண்டி அவர் முன்னெடுத்துக்கிட்ட அந்த பணிகள். அதிலும் குறிப்பாக அப்துல் கலாம் அவர்களை வந்து தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு திரைப்படங்கள்லேயே அப்துல் கலாம் அவர்கள் பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். வேறு எந்த நடிகருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு விவேக் அவர்களுக்கு கிடைச்சது. அப்துல் கலாம் அவர்களுடைய
புகழ சொல்கிற மாதிரி, அப்துல் கலாம் அவர்களுடைய செயல்களை சொல்கிற மாதிரி தொடர்ந்து திரைப்படங்களில் அப்துல் கலாம் பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தார். அது அப்துல் கலாம் அவர்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தின் வெளிப்பாடும் கூட. அப்துல் கலாம் கிட்டத்தட்ட என்னுடைய பணிகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு கடமையை விவேக் அவர்களுக்கு வழங்கியிருந்தார். அதை விவேக் அவர்கள் தன்னுடைய முதல் கடமையாக எடுத்துக்கிட்டு அதை தான் வாழ்க்கையுடைய இறுதி வரைக்கும் செய்வேன் அப்படின்றத உறுதி பூண்டு அதை கடைசி காலம் வரைக்கும் செஞ்சு காமிச்சார். அப்துல் கலாம் அவர்கள் என்னென்ன விஷயங்களை சொன்னாரோ, இளைஞர்களுக்கு என்ன மாதிரி வழிகாட்டியாக இருந்தாரோ, இளைஞர்களை எவ்வளோ நம்பினாரோ, அதை தொடர்ந்து தன்னுடைய திரைப்படங்களில் விவேக் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தார். அதன் காரணமாக தான் இவ்வளோ இளைஞர்களை அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. நகைச்சுவையை ஒரு நகைச்சுவை காட்சியாக மட்டும் இல்லாமல், ஒரு பாடி ஷேமிங்காக மட்டும் இல்லாமல், அந்த நேரத்தில் ரசிகர்கள் சிரிச்சா மட்டும் போதும் அப்படின்னு இல்லாமல், அவருடைய நகைச்சுவையை பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர் பயனுற இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதன் காரணமாக தான் அவருடைய நகைச்சுவையில் ஏதோ ஒரு சமூக அக்கறையும் சமூகத்துடைய அக்கறை மீது அவர் கொண்ட வெளிப்பாடும் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அது ஜாதி எதிர்ப்புக்கு எதிராக, மத எதிர்ப்புக்கு எதிராக, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஏதோ ஒரு வகையில் வெளிப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் மக்களை சிரிக்க வச்சதை தாண்டி விவேக் மேலே ஒரு மிகப்பெரிய நேசத்தை வடித்தெடுத்ததில் முக்கிய பங்கு உடையது. அடுத்ததாக சுப்புலட்சுமி இணைஞ்சிருக்காங்க. சுப்புலட்சுமி, உங்களோட இரங்கலை பதிவு செய்யலாம். விவேக் அவர்கள் உங்களை எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு? ஹலோ சார், வணக்கம், கேக்குதா? உங்களுடைய இரங்கல் நீங்கள் பதிவு செய்யலாம். எந்த அளவுக்கு விவேக் அவர்கள் உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு? எதனால உங்களுக்கு விவேக் ரொம்ப பிடிக்கும்? வணக்கம் சார். எங்க ஸ்கூலுக்கு சார் சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க. அப்போ ஒரு கலந்துரையாடும் போது சொல்லியிருந்தாங்க, நீங்க இளைஞர்களா இல்லாம நீங்க நீங்களும் மரம் நட்டு உலகத்தை நீங்க காப்பாத்துறீங்க, நாலு பின்ன உங்க சங்கதிகளுக்கு நீங்க கரெக்டா இது வழி நடத்தணும் அப்படின்னாங்க. அப்துல் கலாமோட பெரிய வார்த்தைகளெல்லாம் சொல்லி ரொம்ப இன்ஸ்பைரிங்கா பேசிட்டு ஒரு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு போனாங்க. நான் இங்க முங்கம்பாக்கம்ல ஸ்கூல்ல படிச்சேன். ஸ்கூல்ல சொல்லி இன்ஸ்பயர் பண்ணிட்டு போனார். அன்னைக்கு ஆரம்பிச்ச இனிஷியேட்டிவ் எங்க ஸ்கூல்ல எல்லா மாசமும் ஏன்னா ஒரு குழந்தைக்கு பிறந்த நாங்க புது மரம் நடந்தோன்ற அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு சார் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இன்னைக்கு நம்மளை விட்டு போயிட்டாருன்னு கேட்கும் பொழுது மனசு கேட்காத ஒரு விஷயம். நாம அஞ்சலி செலுத்துறதை விட அவர் நட்ட மரக்கன்றுகள் தான் அஞ்சலி ஜாஸ்தியா இதை விட செலுத்துது. இதை விட இனிமே நம்ம என்ன பண்ணோம்னா, அவரு கொள்கையை எடுத்து அந்த 1 கோடின்றத இந்த 2021 ஒரு முடிச்சு சாதனை பண்ணி காட்டும். அவரோட கனவுகள் எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணி பார்க்கணும். ஒரு ஸ்டூடெண்டா, ஒரு வீட்டுல இருக்கிறோம், ஒரு சிட்டிசனா இருந்தா இதை நம்ம செஞ்சு காட்டணும். நிச்சயமா உங்க மனசுல அந்த விதையை ரொம்ப ஆழமா விதைச்சிருக்காரு விவேக் அவர்கள். அது நம்மளால் நம்ப முடியுது. 33 லட்சம் மரக்கன்றுகள் நட்டிருக்கக்கூடிய அவர் 1 கோடி மரக்கன்றுகள் நடணும் அப்படின்றது கனவாக வச்சுருந்தார். அந்த கனவை இப்போது நம்ம எல்லார் மண்ணிலும் விதைச்சிட்டு போயிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக மணி நம்மோட இணைப்பில் வந்திருக்காரு. மணி, உங்களுடைய இரங்கலை பதிவு செய்யலாம். எந்த அளவுக்கு, எந்த வகையிலெல்லாம் விவேக் அவர்கள் உங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்காரு பதிவு செய்யலாம் சார். அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சொந்த ஊர் தான் அவருக்கு. விவேக் ஒரு நல்ல மனிதர். ஹலோ, சொல்லுங்க உங்களுடைய கருத்து பதிவு செய்யுங்க. அவர் ஒரு நல்ல மனிதர். அதாவது என்னென்ன ஒரு நல்ல மனிதர்னா எப்படின்னா, சில நடிகர்கள் ஒரு இது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடியே நின்னோம்னா எந்த ஒரு உதவினாலும் உடனே செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவரோட இழப்பு எங்க ஊருக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அவரை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம். எங்க சொந்த ஊருக்காரங்கிறதோட எங்க குடும்பத்துல ஒருவரா நினைச்சு அவரை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அவர் நான் அவ்வளவு தூரத்துக்கு ஒரு நல்ல மனிதர். அதாவது அவர் சொன்னமே நாங்க நிறைய மரக்கன்றுகளும் நாங்க நட்டியிருக்கோம், வச்சிருக்கோம். இளைஞரணி, நேதாஜி இளைஞரணிங்கிற ஒரு இதுல நாங்களும் நேதாஜி இளைஞரணி சொல்லி ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க எப்படின்னா, இந்த மரக்கன்றுகள் நடந்து வைக்கிறது, இதெல்லாம் நாங்க நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணியிருக்கோம் அவர் சொன்ன மாரி. ஹலோ, தொடர்ந்து விவேக் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை
நீங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து இன்னும் செய்யுங்க. அவருடைய அந்த இலக்கை 1 கோடி மரக்கன்றுகள் அப்படின்ற இலக்கை எல்லாரும் சேர்ந்து பூர்த்தி செய்வோம். அந்த உறுதி ஏற்கிற ஒரு நாளாக இதை நம்ம எடுத்துக்குவோம். அடுத்த இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்கள் நம்மோட வந்திருக்காரு. ஒரு இயக்குனராக நீங்கள் ஒரு நடிகராக எப்படி அவரை பார்க்குறீங்க? உங்களோட அவர் வந்து இணைஞ்சு நடிச்சிருந்திருக்காரு துள்ளல் படத்தில். கிட்டத்தட்ட 2 பேரும் நண்பர்களாக நடிச்சிருப்பீங்க. படம் முழுக்க உங்களுக்கு அவர் கொடுத்த அனுபவம் அப்படின்றது என்னவா இருந்துச்சு? துள்ளல் படத்தில் நான் நடிகனா ஹீரோவாகும்போது ஒரு சப்போர்ட்டுக்கு அவர் கூட ட்ராவல் பண்ணாங்க. அவர் சப்போர்ட்டுக்கு ஒரு நடிகராக இல்லாமல் ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு மனிதனை எலிவேட் பண்ணுற விஷயங்கள்லாம் அவர் எனக்கு வந்து ஃபீட் பண்ணார். அதுதான் இன்றைக்கி இத்தனை பேர், அதாவது ஒரு காமெடி நடிகர், ஒரு பொழுதுபோக்குக்கு தான் அவர் வந்து தகுதியானவர்ன்றதை போய் ஒரு யூஸ்வலாக சினிமாவில் வரவங்க இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தன்னுடைய தரம் உயர்வதற்கு தன்னுடைய வேலையை சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை விட்டுட்டு மரம் வச்சு இந்த மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து அவர் எடுத்துக்கிட்டது எங்கேருந்து எடுத்துக்கிட்டாருன்னா அப்துல் கலாம் ஐயா கிட்ட இருந்து தான். நான் ஷூட்டிங் நேரத்தில் பார்த்ததெல்லாம் அக்னி சிறகுகள் அப்படிங்கிற அப்துல் கலாம் ஐயாவுடைய புக்கை தான் கையில் வச்சுருப்பார். நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நாட்டுக்கும் மக்களுக்கும் நமக்கும் எப்படி தொடர்பு இருக்கணுன்றத நிறைய அப்துல் கலாம் ஐயா நிறைய கோட் பண்ணதில் அவர் அதனால் என்ன பண்ணுவார்னா எப்போதுமே அக்னி சிறகுகள் புத்தகத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் படுப்பார். ஆனால் இன்றைக்கி விறகுகளுக்கு நடுவா அக்னியாக போகிறாரு. காலம் இவ்வளோ சீக்கிரம் அவரை இழுத்தது வந்து உண்மையிலே காலம் சில பேரை நல்லவங்களை இழுக்கும்போது காலமே குற்றவாளியாக மாறும். இப்போ காலம் குற்றவாளியாக நிற்குது. எப்படி வந்து ஒரு விவேகானந்தர் ரொம்ப இளம் வயதிலேயே ஒரு உலக லெவலுக்கு ஒரு இந்தியாவுடைய கலாச்சாரத்தை கொண்டு போய் உலக லெவலுக்கு கொண்டு போன அந்த விவேகானந்தர் இளம் வயதிலேயே இறந்தப்போ எப்படி அது பாரதம் அன்னைக்கு கதறி அழுதுச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு விவேக் அப்படிங்கிற இந்த பொறுப்புணர்வான ஒருவர். அவர் நடிகர் கிடையாது. விவேக் சார் வந்து நடிகர் கிடையாது. அவர் நடிகராக ஆரம்பிச்சிருப்பார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் மைண்ட் வந்து நடிகன்றதை தாண்டி பொறுப்புணர்வுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. அந்த பொறுப்புணர்வில் அவளை நுழைச்சி கையை பிடிச்சி குழந்த மாதிரி கூட்டு போனது யாருன்னா அந்த பெருமைக்குரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தான். அதாவது எனக்கு தெரிஞ்சு 2 பெருமைகளை திரு விவேக் அவர் அடைஞ்சிருக்காங்க. என்னென்னா, அவர் சின்ன வயசில் அவர் வந்து நவம்பர் 19 பிறந்தவர். அதே பிறந்த நாள் தான் இந்திரா. இதுவும் எனக்கு விவேக் சார் சொன்ன ஒரு விஷயம். நவம்பர் 19 தான் இந்திரா காந்தி மேடம் அப்போ அவங்க பிரதமராக இருக்காங்க. இவர் சின்ன பையன். சின்ன வயசுலேயே அவர் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் நல்ல இதில் கம்யூனிட்டி அந்த அட்மாஸ்பியரில் இருந்ததுனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, மேடமுக்கு இந்திரா காந்தி அம்மாவுக்கு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்காரு. எதை பற்றினா, நானும் வந்து இந்த சோ டேட் ஐ பார்ன் தீஸ் டேஸ், யூ ஆல்சோ பார்ன் தீஸ் டேஸ்னு அந்த ஒரு சைல்டிஷ் அந்த ஏஜுக்கு ஒன்று வரும் இல்லையா, அதை அந்த அம்மாவுக்கு பிரதமருக்கு அனுப்பிச்சிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு காலப்போக்கில் எப்படியும் அது அம்மாவுக்கு மேடம் பிரைம் மினிஸ்டருக்கு போய் பிரைம் மினிஸ்டர் அதை பார்த்து ஒரு பையன் வந்து அனுப்பிச்சதை அவங்க ஆனர் பண்ணி திருப்பி அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் இளம் வயதிலேயே ஒரு பிரைம் மினிஸ்டர் கிட்ட ரிப்ளை வாங்கினவர், லெட்டராக ரிப்ளை வாங்கினவர். 40 வருஷமோ 50 வருஷத்துக்கு முன்னாடி லெட்டராக ரிப்ளை வாங்கினவர் பிரதமர்கிட்ட. அதே விவேக் இன்னைக்கு மோடி அவர்கள்கிட்ட இருந்து ட்விட்டரில் அவருடைய மரணத்தை வந்து இன்னைக்கு இந்திய பிரதமரே ஒரு தமிழுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு. ஏன்னா ஒரு நடிகராக வருவாங்க, அந்த நடிகர்கள் முடிஞ்ச அளவுக்கு பொழுதுபோக்கு ஒரு பார்வையில் அவரை வந்து கொண்டாடும் இந்த சமுதாயம். ஆனால் ஒரு சமுதாய நோக்கில் ஒருத்தர் போனார் பார்த்தீங்களா, அந்த பார்வை இன்னைக்கு வந்து ஒரு இன்னைய பிரதமர் வந்து ட்விட்டர் போடுற மாதிரியும் அமைஞ்சிருக்கு. ஆக அவர் ஒரு பாக்கியவன் தான். சின்ன வயசுலேயே அந்த பிரதமரை பார்த்தாரு. இறக்கும்போது அவருக்காக இப்போ இருக்க பிரதமர் சொல்லும்போது அவர் ஒரு சாதனையாளர் தான். அந்த சாதனை சாயல் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு நான் நம்புறேன்னா, அவர் மிகவும் நேசித்த அப்துல் கலாம் கொடுத்த ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு பாருங்க அந்த மக்களுடைய இதை பாருங்க. அதாவது அவர் ஒரு உறுதி மொழி எடுத்திருந்தார். நான் அது அப்துல் கலாம் ஐயா சொன்னதா எதுன்னு தெரியல, என்னுடைய மறைவுக்கு முன் நான் ஒரு 5 கோடி, ஏன்னா 1 கோடி தான் சொல்கிறாங்க, 5 கோடி அவருடைய மனசில் இருந்தது. 5 கோடி மரங்களை நடணும்னு சொன்னார். அதை ஒரு உறுதிமொழியாக வச்சுக்கிட்டு இருந்தவருக்கு இன்றைக்கி இறுதி மரியாதை செலுத்த வேண்டிய இடத்துல காலம் ரொம்ப சீக்கிரம் வந்துடுச்சு. எல்லா மனிதனும்
பிறப்பான், இறப்பான். ஆனால் அந்த இறப்பு எவ்வளோ சீக்கிரம் வருதுங்கிறது நம்மளை மாதிரியான மக்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பாக தான் நான் நினைக்கிறேன். இவன் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு வாழணும்னு சொல்லுவாங்க. அப்படி விவேக் அவர்கள் வாழ்ந்திருக்காரு அப்படின்றது தான் வந்து ஒவ்வொருத்தவங்களும் சொல்ல கேட்டுட்ருக்கோம். பிரவீன் காந்தி அவர்கள் பேசும்போது இன்னும் நெருங்கிய ஒருவர் அப்படின்றதுனால அவரோட இணைஞ்சு நடித்த பணியாற்றிய பல அனுபவங்களையும் சொல்லிட்டு இருக்காரு. அதையும் தொடர்ந்து கேட்போம். விவேக் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தையும் தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். முடிவுகளை தீர்மானித்த